Hey Chingus, welcome to Drama Series Samal. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது Prisoner of Beautyல எபிசோட் நம்பர் 26. லாஸ்ட் எபிசோட்ல ஹீரோக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிருப்பாங்க. அவங்க தாத்தா சொல்லி கொடுத்த நிறைய விஷயங்களை யோசிச்சு பார்த்து அருவியை வச்சு ஹீரோக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிருப்பாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோயினே நினைச்சிட்டு இருக்காங்க. ஹீரோயின் இது வரைக்கும் ஒரு லெட்டர் கூட ஹீரோக்கு எழுதவே இல்லை. தான் எங்க இருக்கேன், என்ன பண்ணிட்டு இருக்கேன், எதுவுமே ஹீரோ கிட்ட சொல்லவே இல்லை. ஹீரோ ஒவ்வொரு நிமிஷமும் ஹீரோயினை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. அதே நேரத்துல யான் கிட்ட படை வீரர்கள் எல்லாருமே ரெடி ஆயிருக்காங்க. ஹீரோ 30,000 படை வீரர்களை இன்னைக்கு கொண்டு வந்திருக்கான். ஆனா நம்ம கிட்ட இன்னும் நமக்கு சாதகமா வர்றதுக்காக 20,000 படை வீரர்கள் வழியில வந்துட்டு இருக்காங்க. அவங்க நம்ம கூட சேர்ந்தாங்க அப்படின்னா நம்ம கண்டிப்பா ஜெயிச்சிருவோம். உங்கள யார் ஒருத்தன் ஹீரோவோட தலையை வெட்டி என்கிட்ட கொண்டு வந்தாரோ அவன் தான் அடுத்த ஜெனரல் அப்படின்னு நான் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுக்குறேன். சோ எல்லாருமே சண்டைக்கு ரெடி ஆயிட்டாங்க. ஹீரோவோட படை வீரர்கள் எல்லாருமே சண்டை போடுறாங்க. ஹீரோ நேரா இறங்கி இன்னும் சண்டை போடல. அவங்களோட படை வீரர்களை மட்டும்தான் வச்சு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அதே நேரத்துல இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் அருவிக்கரைக்கு வந்தாச்சு. இப்ப எல்லா படை வீரர்கள் கிட்டயுமே பேச ஆரம்பிக்கிறாங்க. நம்ம கிட்ட 10,000 படை வீரர்கள் இருக்காங்க. இங்க இருந்து 20 கிலோமீட்டர் தள்ளி ஹீரோ நமக்காக பானி சிட்டில சண்டை போட்டுட்டு இருக்கான். நம்மளால டைரக்டா போயிட்டு அவனுக்கு சப்போர்ட் பண்ணி அவன் கூட சண்டை போட முடியாது. அதனால நம்ம இன்டைரக்டா அவனை எதிர்த்து இன்னும் 20,000 படை வீரர்கள் இங்க இருந்து போக போறாங்க. அவங்கள தடுத்து நிறுத்தணும். நம்ம அவனுக்கு நம்மளால முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணணும். அதனால உங்களோட லைஃப ரிஸ்க் எடுத்து இந்த விஷயத்தை நீங்க பண்ண ரெடியா இருக்கீங்களான்னு கேட்ட உடனே எல்லாருமே ஹீரோயின் ஆர்டர் போடு, நாங்க எதை வேணாலும் பண்றதுக்கு ரெடியா இருக்கோம். சோ ஹீரோயினும் ரொம்ப நல்லது, நீங்க 2 குரூப்பா பிரிங்க. முதல் குரூப் வந்துட்டு அணையோட தண்ணியை எப்படியாவது ஸ்டாப் பண்ணணும். இனி ஒரு குரூப் அணையில இருக்கக்கூடிய எல்லா பாறைகளையுமே ஒண்ணு சேர்த்து அதுல வெடி வச்சு விட்டு அந்த அணையை கரெக்டான டைம்ல வெடிக்கணும். இனி ஒரு குரூப் என்ன பண்ணுங்க அப்படின்னா காட்டு விலங்குகள் இருக்கும்ல, அதுல முக்கியமா பறவைகள், அது எல்லாத்தையும் பிடிச்சு வச்சுக்கோங்க. எதிரி படைகள் வரும்போது நம்ம பறவைகளை பறக்க விட்டோம் அப்படின்னா இங்க ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு அவங்க நினைச்சிட்டு இங்க இருந்து கிளம்பி போயிடுவாங்க. ஏன்னா ஏதாவது ஒரு பிரச்சனை காட்டுல வரப்போகுதுன்னா அது முதல்ல பறவைகளுக்கு தான் தெரியும். அதனால அதை நம்ம ஒரு சிக்னலா யூஸ் பண்ணிக்கலாம்னு எல்லாருமே ஓகே சொல்றாங்க. இப்ப வேலையும் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த பக்கம் ஹீரோ கிட்ட நம்ம கிட்டே இருந்த 5,000 பேர் இறந்து போயிட்டாங்கன்னு ஒரு ரிப்போர்ட் வருது. இப்படி ஒண்ணு யான் ஜெயிச்சிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம 20,000 படை வீரர்கள் அவனுக்கு எங்க இருந்தோ வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு இன்ஃபர்மேஷன் எல்லாமே தெரிய வருதா. அட்வைசர் சொல்றாங்க ஹீரோயின் போயாக்கு போயிட்டு அந்த 20,000 படை வீரர்களை எதிர்த்து நிக்கிறதுக்கான படை வீரர்களை நமக்கு கொண்டு வந்தா மட்டும்தான் நம்மளால இது எல்லாத்தையுமே தாக்கு பிடிக்க முடியும். இல்லனா நம்மளால சுத்தமா தாக்கு பிடிக்க முடியாதுன்னு ஹீரோவும் அவ கண்டிப்பா வருவா அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குன்றாங்க. இந்த பக்கம் ஹீரோயின் இறங்கி அவங்களே எல்லார் கூடயுமே வேலை செய்யறாங்க. ஹீரோயின் கிட்ட நீ வேலை செய்யாத, கமெண்ட் மட்டும் பண்ணன்னு சொன்னா ஹீரோயினும் நானும் வேலை செய்யலன்னு வச்சுக்கோங்க, இங்க இருக்கவங்க எல்லாருமே டயர்ட் ஆயிடுவாங்க, அதனால நானும் அவங்க கூட வேலை செய்ய போறேன், எல்லாத்தையுமே ரெடி பண்ணுங்கன்னு எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சு முடிச்சிட்டாங்க. இப்ப படை வீரர்கள் ஈவினிங் ஆனோடனே ஹீரோயின் கிட்ட எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. நாளைக்கு எதிரிகள் வந்துருவாங்கன்னு ஹீரோயினும் நாளைக்கு எதிரிகள் வந்த உடனே இதை பார்த்து பயப்படணும். இப்போ நெருப்பு பத்த வைங்க அப்படின்னு சொல்றாங்களா. நெருப்ப பத்த வைக்கிறாங்க. அந்த பாறைகள் எல்லாமே இடிஞ்சு விழ ஆரம்பிக்குது. அருவியில இருந்து தண்ணி நல்லா கொட்டிடுச்சு. அருவியில இருந்து தண்ணி கொட்டிடுச்சுன்னா இதுக்கு மேல இருக்கக்கூடிய நதிக்கரை என்ன ஆயிரும், வத்தி போயிடும். ஏன்னா தண்ணி அதிகமா கீழே கொட்டிடுச்சுல்ல. சோ ஹீரோயினுக்கு ரொம்பவே சந்தோஷமாயிடுச்சு. நம்ம எல்லாருமே ஹீரோவுக்கு ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோக்கு இன்ஃபர்மேஷன் வந்துருச்சு. நாளைக்கு யாருக்கு தேவையான 20,000 படை வீரர்கள் வந்து சேர்ந்துருவாங்க. அது மட்டும் இல்லாம நதிக்கரை இருக்குல்ல, அதோட தண்ணி வத்தி போயிருக்குன்னு. ஹீரோ எதனால வத்தி போயிருக்குன்னு கேக்குறதுக்கு எங்களுக்கு தெரியல, ஆனா அந்த நதியை கிராஸ் பண்ணி தான் யானுக்கு ஹெல்ப் பண்ண வரவங்க எல்லாருமே வரணும்ன்றாங்களா. ஹீரோவும் யாரும் கவலைப்படாதீங்க, நாளைக்கு நானே இறங்கி சண்டை போடுறேன், அந்த யானை ஒண்ணும் இல்லாம என்னால பண்ண முடியும்னு. அப்ப அட்வைசரும் ஹீரோயின் படை வீரர்கள் எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்துட்டாளா அப்படின்றது தெரியலையேன்றாங்களா. ஹீரோவும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு வெயிட் பண்ணி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த பக்கம் டாஷியோ அழுதுட்டே இருக்காளா. பைசி போயிட்டு என்னாச்சு அப்படின்னு கேக்குறாங்க. டாஷியோவும் என்னோட தங்கச்சி இப்போ ஊருக்கு போய் சேர்ந்திருப்பாளா அப்படின்னு கேக்குறதுக்கு பைசியும் கண்டிப்பா போய் சேர்ந்திருப்பா, பானி சிட்டில சண்டை நடந்துட்டு இருக்கு, ஒருவேளை பானி சிட்டில மட்டும் சண்டை நடக்கல அப்படின்னா நான் ஹீரோயினை நானே கொண்டு போயிட்டு அவளோட வீட்டுல விட்டுருப்பேன். ஆனா அங்க சண்டை நடந்துட்டு இருக்கிறதுனால உனக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு தான் நான் அங்க போகலன்னு சொல்றாங்க. டாஷியோவும் அவ இப்ப வீட்டுக்கு போயிருப்பா, எனக்கு அதுவே போதும் அப்படின்றாங்க. டாஷியோவுக்கு ஹீரோயின் இந்த மாதிரி ஒரு பெரிய பிரச்சனையில இருக்காங்க அப்படின்ற விஷயம் தெரியவே தெரியாது. இந்த பக்கம் அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோ ரெடி ஆயாச்சு, சண்டைக்கு ரெடி ஆகுங்க அப்படின்னு சண்டை போட ரெடி ஆயிட்டாங்க. அதே நேரத்துல அந்த பக்கம் லியாங்க ஹீரோ யான்சு சிட்டியை காப்பாத்துறதுக்காக அனுப்பி விட்டுருப்பாங்கல்ல. டயோ கிட்ட இன்ஃபர்மேஷன் கொடுத்து நம்ம ஹீரோயினும் ஜி கிட்ட சொல்லி படை வீரர்களை அனுப்ப சொல்லிருப்பாங்கல்ல, அந்த பிளான் சக்சஸ்ஃபுல்லா போயிருக்கும். அதனால ஜி அவங்களோட படை வீரர்களை கூட்டிட்டு வந்து லியாங் கூட சண்டை போடுறாங்க. சோ அங்க இவங்களுக்கு வெற்றி தான். இந்த பக்கம் லான்யாவுக்கு ஹெல்ப் பண்றதுக்கான படை வீரர்கள் வந்தாச்சு. அவங்க நதிக்கரையை பாக்குறாங்க. தண்ணியோட லெவல் எப்படி இருக்கு அப்படின்னு செக் பண்ண சொல்றாங்களா. அப்போ ஒரு பெரிய குச்சியை விட்டு பாக்குறாங்க. தண்ணியோட லெவல் ரொம்ப கம்மியா இருக்கு, நம்ம இதை நடந்தே கிராஸ் பண்ணிடலாம், குதிரைகள் கூட கிராஸ் பண்ணிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களா. அப்பதான் ஆப்போசிட்ல பார்த்தா நம்ம ஹீரோயின் நின்னுட்டு இருக்காங்க. அது யாரு அப்படின்னு பார்க்கும்
இருக்கும்போதுதான் ஹீரோவோட வைஃப் அவ தனியா இருக்காங்க நின்னுட்டு இருக்கா அப்படின்னு சொன்னோடனே படை வீரர்கள் உடனே போயிட்டு அவளை நம்ம சிறைப்பிடிச்சிடலாம், அப்படின்னா நமக்கு ஒரே கல்லுல 2 மாங்காய், யான் நமக்கு நிறைய சன்மானம் கொடுப்பான்னு. ஆனா அவங்கள கூட்டிட்டு வந்திருப்பான்ல அவன் மட்டும் கொஞ்சம் அமைதியா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஹீரோயின் உனக்கு எவ்வளவு தைரியம், நாங்க 20,000 படை வீரர்களை கூட்டிட்டு வந்திருக்கோம், நீ அவ்வளவு தைரியமா எங்களை எதிர்த்து தனி ஒரு ஆளா நின்னுட்டு இருக்க, உனக்கு நிஜமாவே தைரியம் தானா அப்படின்னு கேக்குறதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, உங்களுக்கு அவ்வளவு தைரியம் இருந்துச்சு அப்படின்னா நீங்க அந்த நதிக்கரையை தாண்டி வந்து என்ன அரெஸ்ட் பண்ணுங்க பார்க்கலாம், ஏன்னா உங்களை அழிக்க போறது நான் கிடையாது, இந்த நதி தான் சொல்றாங்க. உடனே அங்க இருக்கவங்க எல்லாரும் அங்க எங்க சுத்தி பாக்குறாங்களா, அப்ப பறவைகள் எல்லாமே பறந்து போகுது, சல்பர் எல்லாமே கிடக்கு, எல்லாமே சீக்கிரமா தீப்பத்தக்கூடிய பொருட்கள். சோ ஹீரோயின் மேல அணைய தடுத்து வச்சிருக்கா, நம்ம இதை கிராஸ் பண்ணோம் அப்படின்னா அவளோட படை வீரர்கள் அங்க இருந்து தண்ணியை திறந்து விட்டுருவாங்க, அப்புறம் நம்ம எல்லாருமே மூழ்கி சாக வேண்டியதா அப்படின்றத எல்லாருமே புரிஞ்சுக்கிறாங்க. ஹீரோயினும் நீங்க உள்ள வந்து சாக போறீங்களா இல்லனா அங்கேயே திரும்பி போக போறீங்களா, நீங்க எல்லாரும் யார் பக்கம் நிக்கிறீங்க அப்படின்றத யோசிச்சு பாருங்க. யான் அவனோட குடும்பத்தையே கொலை பண்ணிட்டு அந்த இடத்துல வந்து உட்கார்ந்துருக்கான், ஆனா என்னோட ஹஸ்பண்ட் உங்க எல்லாருக்குமே பசி பட்னி இல்லாம இருக்கணும் அப்படின்றதுக்காக அணைக்கட்டை ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. சோ நீங்க யார் பக்கம் இருக்க போறீங்க, ஒரு கொலைக்காரன் பக்கமா இல்லனா மக்களோட பசி பட்னியை தீர்த்து வைக்கணும்னு நினைக்கிறவன் பக்கமா, நீங்க தான் முடிவு பண்ணணும் அப்படின்னு சொன்னோடனே இவங்களை வழிநடத்து கூட்டிட்டு வந்தான்ல அவன் வந்துட்டு நம்ம திரும்பி போயிடலாம் அப்படின்னு சொல்றான். ஏன்னா ஹீரோயின் சொன்ன விஷயங்கள் இவனுக்கு கரெக்டா தோணுது. ஏன்னா 20,000 படை வீரர்களை சண்டை கூட போடாம வெறும் தண்ணியில மூழ்கடிச்சு எப்படி இவனால சாகடிக்க முடியும், அதனால திரும்பி போயிடுறாங்க. ஹீரோயினுக்கு ரொம்பவே சந்தோஷமாயிடுச்சு. இப்போ ஒளிஞ்சிட்டு இருந்த தளபதிகள் ஹீரோயினோட அசிஸ்டன்ட் எல்லாருமே வந்து நாங்க ரொம்ப பயந்து போயிட்டோன்னு, ஹீரோயினும் நானும் தான் பயந்து போயிட்டேன், நல்ல வேளை எதுவுமே ஆகல அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. ஹீரோவுக்கு தான் பண்ணி கொடுத்த ப்ராமிஸை காப்பாத்திட்டோம் அப்படின்றதுனால ஹீரோயினுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்குது. அதே நேரத்துல இந்த பக்கம் யானோட படை வீரர்கள் கொஞ்சம் கொஞ்சமா தோத்துட்டு இருக்காங்க. யானுக்கு இன்ஃபர்மேஷன் வந்துருச்சு, நமக்கு பேக்கப்க்கு வந்துட்டு இருந்த 20,000 படை வீரர்கள் திரும்பி போயிட்டாங்களாம், இப்போ நம்ம உடனே பேக் அடிச்சாகணும் இல்லனா நம்மள கொலை பண்ணிடுவாங்கன்னு. அங்கிளும் ப்ளீஸ் யான் இதுக்கு மேல நம்மளால தாக்கு பிடிக்க முடியாது, திரும்பி போயிடலாம் அப்படின்னு கேக்குறாங்களா. இப்போ ஹீரோ வர இறங்கி சண்டை போட்டுட்டு இருக்காங்க, பாத்துடலாம்டா யான் தப்பிச்சு ஓடாத, உன்னை நாங்க கொலை பண்ணாம விட மாட்டோம்னு. அதனால யான் எல்லா படை வீரர்களையுமே திருப்பி எடுத்துடுறாங்க. சோ எல்லாருமே அங்க இருந்து தப்பிச்சா பொழைச்சா போதும்னு ஓடி போயிடுறாங்க. அட்வைசரும் ஹீரோயினுக்கு தான் நம்ம தேங்க்ஸ் சொல்லணும், ஹீரோயின் மட்டும் 20,000 படை வீரர்களை தடுத்து நிறுத்தாம இருந்திருந்தா அப்படின்னா நம்மளால என்ன பண்ணிருக்க முடியும், ஹீரோயின் உன் மேல ரொம்பவே அக்கறை வச்சிருக்கான்னு. ஹீரோவும் அவ ஒண்ணு என் மேல அக்கறை வைக்கல, யான் சொசைட்டியை காப்பாத்தணும் அப்படின்றதுக்காக தான் அவ இதெல்லாம் பண்ணிருக்கா, வேற எதுவும் கிடையாது, நீங்க எல்லாரும் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே ஹீரோ கையில ஆத்தங்கரையில இந்த லேட்டனை நாங்க பார்த்தோம் அப்படின்னு ஒண்ணு கொடுக்குறாங்க. அதை பார்த்த உடனே ஹீரோவுக்கு இதை ஹீரோயின்லாம் யூஸ் பண்ணுவா, அவ ஊருக்கு திரும்பி போகலையா இங்கதான் இருக்காளா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. தளபதிகள் எல்லாரும் ஆமா ஹீரோயின் ஊருக்கு திரும்பி போகல, அவ இங்கதான் இருந்திருக்கா, அதனாலதான் இந்த போர் சீக்கிரமாவே முடிஞ்சிருக்கு, வாவோ ஹீரோயின். நதிக்கரை பக்கத்துல அவங்க எப்படி சண்டை போட்டாங்க எப்படி இருக்காங்க அப்படின்னு விஷயமே தெரியலையேன்னு, ஏன்னா இவங்க யாருக்குமே அங்க என்ன நடந்துச்சு அப்படின்ற விஷயம் இப்ப வரைக்குமே தெரியாது. ஹீரோவும் நான் உடனே ஹீரோயினை போய் கூட்டிட்டு வர போறேன் அப்படின்னு கிளம்ப இருக்காங்களா. அப்போ லியாங்கும் ஜியும் வராங்க. இங்க என்ன நடக்குது, நீங்க 2 பேரும் எப்படி வந்தீங்கன்னு கேக்குறதுக்கு லியாங் சொல்றாங்க, இவன் நம்ம கூட வந்து போராடுறதுக்காக ஆட்கள் கூட்டிட்டு வந்தான், சோ அந்த போராட்டத்துல நம்ம ஈஸியா ஜெயிச்சிட்டோம்னு ஜி சொல்றாங்க. ஹீரோயின் தான் டயோவ் அனுப்பி எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்தா, அதனாலதான் நாங்க படை வீரர்கள் கூட்டிட்டு போனோம்னு. ஹீரோவுக்கு இன்னும் சந்தோஷமாயிடுச்சு, ஹீரோயின் தனக்காக இவ்வளவு விஷயங்களை பண்ணிருக்காங்களே அப்படின்னு யோசிச்சுட்டு சரி எல்லாரும் ரெஸ்ட் எடுக்க போலாம் அப்படின்னு ரூம்குள்ள போயிட்டு அந்த லேட்டனே பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப அட்வைசர் கேக்குறாங்க, நீ ஹீரோயினை போய் பார்க்கணும்னு நினைச்சனா உடனே போய் பாருன்னு. ஹீரோவும் யார் சொன்னா அவளை பத்தி யோசிச்சுட்டு இருக்கேன்னு, நான் யான் எங்கேயாச்சும் பதுங்கி இருந்து இன்னும் சண்டை போடுவானா அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன்னு. அட்வைசரும் அவன் ஒன்னும் சண்டை போட மாட்டான், அவன் இப்ப அடிப்பட்ட பாம்பு, எங்கேயாச்சும் ஓடி ஒளியதான் பாப்பானே தவிர சீரிக்கிட்ட எல்லாம் நிக்க மாட்டான்னு. அந்த நேரத்துல லியாவும் ஜியும் வராங்க. என்னோட அக்கா ரொம்பவே ஸ்மார்ட் ஆனவ, அவ கண்டிப்பா இந்த விஷயத்துல தோத்து போயிட மாட்டா, அவ போயாக்கு போயிட்டு உங்களுக்கு தேவையான ரீஇன்போர்ஸ்மெண்ட் தருவேன் அப்படின்னு சொல்லியிருந்தா, பாத்தீங்களா அதே மாதிரி அவ படை வீரர்களை கொடுத்து விட்டுட்டா, அவ உங்களை பத்தி ரொம்பவே கவலைப்படுறான்னு. ஹீரோவும் மறுபடியும் இதை மட்டும் சொல்லாதீங்க, அவ ஒன்னும் என்ன பத்தி கவலைப்படல, அவ யான் சொசைட்டியை பத்தி மட்டும் தான் கவலைப்படுறான்னு சொல்லிட்டு அந்த போட்டே பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப நைட் ஆயிடுச்சு, ஹீரோ எல்லார்கிட்டயுமே நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க, ஆனா நான் ஊரை சுத்தி வர வேண்டியது இருக்கு, அதனால நான் போறேன்னு. லியாங்கோ நானும் வருவேன், நான் டயோவை ரொம்பவே மிஸ் பண்றேன், அவளை நான் பார்க்க போறேன்னு. ஹீரோவும் நான் ஒன்னும் ஹீரோயினை பார்க்க போறேன்னு சொல்லவே இல்ல, நான் அங்க சுத்தி பார்க்கறதுக்காக தான் போறேன்னு. எல்லாருமே அமைதியா நின்னுட்டு இருக்காங்களா. ஹீரோவும் சரி ஓகே உங்களுக்கு போகணும்னா நீங்க போங்க, நான் எங்கேயும் போலன்னு. ஹீரோவுக்கு வாயை திறந்து நான் ஹீரோயினை பார்க்க போறேன்னு சொல்றதுக்கு
ஹீரோயினுக்கு வாய் வரவே இல்ல. அப்பதான் ஜீ சொல்றாங்க, நம்ம வேணா ஒண்ணு பண்ணலாமா, பானி சிட்டி இங்க இருந்து பக்கத்துல தான் இருக்குது, அது மட்டும் இல்லாம எங்க ஊருமே பக்கத்துல தான் இருக்கு, இப்ப தண்ணி வேற கம்மியா இருக்குல்ல, அதனால நம்ம ஹீரோயினை கூட்டிட்டு ஊருக்கு போலாமா, அவ ஊருக்கு வந்து நிறைய வருஷங்கள் ஆயிடுச்சுன்னு. அப்பதான் ஹீரோ யோசிச்சு பாக்குறாங்க, ஒவ்வொரு தடவையுமே ஹீரோயின் அவங்களோட ஃபேமிலியை எவ்வளவு மிஸ் பண்ணாங்க அப்படின்ற விஷயத்த ஹீரோ கிட்ட சொல்லியிருப்பாங்கல்ல, அதெல்லாம் யோசிச்சு பார்த்து நீ வேணா உன்னோட அக்காவை கூட்டிட்டு ஊருக்கு போ, நான் என்னோட ஊருக்கு போறேன்னு ஜியும் நீங்களும் எங்க கூட வாங்க, என் அக்கா ஒரு வருஷம் ஆயிடுச்சு கல்யாணம் முடிஞ்சு, நீங்க எங்க ஊருக்கு வந்ததே கிடையாதுலான்னு. அதுக்கு ஹீரோவும் என்னால அங்க வர முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. அட்வைசரை திரும்பி பார்க்கும்போது எங்களால வர முடியாதுப்பா, எங்களால வர முடியாதுப்பா அப்படின்னு ஒவ்வொருத்தரா நாங்க வரலன்னு சொல்லிடுறாங்க. சோ ஜி ஹீரோயினை கூட்டிட்டு போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணியாச்சு. இப்ப அடுத்த நாள் காலையில ஹீரோ தளபதிகள் எல்லாருமே சேர்ந்து வீட்டுக்கு கிளம்பி போயிட்டு இருக்காங்களா. அப்ப போற வழியில பைசி வேட்டையாடிட்டு இருக்கத பாக்குறாங்க. அதை பார்த்தோன்னே கியூ சொல்றாங்க, அவன் தான் பைசி, ஹீரோயினோட அக்கா ஹஸ்பண்ட் அப்படின்னு. உடனே எல்லாரும் பைசியை பார்த்து சந்தோஷப்படுறாங்க. பைசி நீ பானி சிட்டில போர் செஞ்சுட்டு இன்னைக்கு வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருப்பேன்னு நினைச்சோம், ஆனா பாரு வேட்டையாடிட்டு இருக்கேன்னு. பைசியும் நான் எதுக்காக ரெஸ்ட் எடுக்க போறேன், நீங்க தான் ஹீரோயினோட ஹஸ்பண்ட் அப்படின்னு கேட்டு இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறமா தான் நீ பானி சிட்டில போய் சண்டை போடல அப்படின்னா பானி சிட்டில இருந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணது யாருன்னு கேக்குறதுக்கு பைசியும் ஹீரோயின் தான், எங்களை பாக்குறதுக்காக 10,000 படை வீரர்கள் கூட வந்தாங்க, ஒருவேளை அவங்க தான் ஏதாவது பண்ணிருப்பாங்களா இருக்கும்னு. ஹீரோக்கு சமஷாக்கு என்ன சொல்ற, அவ 10,000 படை வீரர்கள் கூட வந்தாளா, வெறும் 10,000 படை வீரர்களை வச்சுட்டு 20,000 படை வீரர்களை அவ எதிர்த்து சண்டை போட்டாளா, அவளுக்கு இப்ப என்ன ஆயிருக்கும் அப்படின்னு ஹீரோயினை தேடி ஓட ஆரம்பிக்கிறாங்க. பைசிக்கு செம ஷாக்கிங்கா இருக்கும். அப்படின்னா ஹீரோயின் வீட்டுக்கு போகலையா, ஹீரோக்கு ஹெல்ப் பண்றதுக்காக சண்டை போடுறதுக்காக தான் போயிருந்தாளா அப்படின்ற மாதிரி இருக்கு. சோ பைசி போயிட்டு டேஷியோ கிட்ட இந்த விஷயத்த சொல்றாங்களா. டேஷியோக்கு ரொம்பவே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்ன நீ சொல்ற, ஹீரோயின் போர்க்களத்துல போயிருந்தாளா, அது எவ்வளவு பெரிய ஆபத்தான விஷயம், அவளை நான் வீட்டுக்கு தானே போக சொன்னேன், எனக்கு அவளை உடனே பார்க்கணும், என்ன வீட்டுக்கு கூட்டு போறியா, அவ வீட்டுக்கு தானே போயிருக்கா, நானும் அங்க போகணும்னு ஆசைப்படுறேன்னு. பைசியும் நீ என்ன ஆசைப்பட்டியோ அதை நான் உனக்கு கொடுப்பேன், கண்டிப்பா உன்னோட அம்மா வீட்டுக்கு நான் உன்னை கூட்டிட்டு போறேன் அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணி கொடுக்குறாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோ ஒவ்வொன்னையா கடந்து போகும்போது ஹீரோயின் அங்க பண்ணி வச்சிருப்பாங்கல்ல எல்லா விஷயத்தையுமே பாக்குறாங்க. ஹீரோயின் எவ்வளவு கஷ்டப்பட்டு ஒவ்வொரு இடமும் வேலை செஞ்சாங்க, ஹீரோயின் கஷ்டப்பட்டு சல்பரை கொண்டு வந்தது, ஹீரோயின் கஷ்டப்பட்டு அந்த அணையை உடைச்சது, அதுக்கான தண்ணியை வத்த வச்சது, இந்த மாதிரி ஹீரோயின் பண்ண எல்லா விஷயத்தையுமே பார்த்துட்டு இருக்காங்க. அதே நேரத்துல அந்த பக்கம் மழை கொட்டுன்னு பெய்யுதா. நம்ம ஹீரோயின் கிட்ட எல்லாரும் வந்து உங்களோட ஊருக்கு போக வேண்டிய பாலம் இருக்கே அது நிரம்பி வழிய போகுது, சீக்கிரமா நம்ம இங்க இருந்து கிளம்பி ஆகணும், ஹீரோ உங்க கூட வருமா அப்படின்னு நாங்க நினைச்சோம், ஆனா ஹீரோ வரவே இல்லை, நீங்க முதல்ல கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா வீட்டுக்கு போக போறீங்க, ஹீரோ கூட போகாததுனால வீட்டுல இருக்கவங்க எல்லாம் என்ன நினைப்பாங்கன்னு. அதுக்கு ஹீரோயினும் பரவாயில்ல, அவன் எங்களை எதிரி நாடா தானே பாத்துட்டு இருக்கான், அதனால புரிஞ்சுப்பாங்க என்னோட அம்மா அப்பா, அது மட்டும் இல்லாம நான் அவன்கிட்ட அந்த சீக்ரெட் வழியை பத்தி சொல்லல, அது ஏன் தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு பிரிட்ஜை கிராஸ் பண்றதுக்காக எல்லாத்தையுமே ரெடி பண்ணிட்டாங்க. அதே நேரத்துல அந்த பக்கம் நம்ம ஹீரோவுக்குமே பிரிட்ஜ் நிறைஞ்சிரும், பிரிட்ஜ் இன்னைக்கு நைட்டு கிராஸ் பண்ணலன்னா இனி கிராஸ் பண்ண முடியாது, ஹீரோயின் அதனால இப்ப கிராஸ் பண்ணிருப்பா அப்படின்ற மாதிரி இருக்கா. சோ அதுக்கு முன்னாடி ஹீரோயினை வந்து பிடிக்கணும் அப்படின்னு ட்ரை பண்றாங்க. ஆனா அதுக்குள்ளாடி ஹீரோயின் கிளம்பி போயிட்டாங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன் தெரிய வருது. ஐயோ ஹீரோயின் போயிட்டாலே பரவாயில்ல இருக்கட்டும், நாளைக்கு காலையில வரைக்கும் நம்ம இங்க தங்கிட்டு ஹீரோயினை பாக்குறதுக்காக போலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு இருக்காங்களா. அப்போ ஜயோ வரான். அவனை பார்த்தோன்னே டேய் நீ ஹீரோயின் கூட தானே இருந்த, ஹீரோயின் எங்க அப்படின்னு கேட்டோடனே ஹீரோயின் வராங்க. ரெண்டு பேரும் ஒருத்தர் ரொம்ப நாள் கழிச்சு பார்த்ததுனால ஸ்தம்பிச்சு போய் நிக்கிறாங்க. நம்ம ஹீரோ உடனே போயிட்டு ஹீரோயினை ஹக் பண்ணிக்கிறாங்க. லியா சொல்றாங்க நாங்க இப்பதான் வந்தோம், நீங்க பிரிட்ஜை கிராஸ் பண்ணிருப்பீங்கன்னு நான் நினைச்சோன்னு. ஹீரோயினும் இல்ல நாங்க பிரிட்ஜை கிராஸ் பண்ணல, தண்ணி ஜாஸ்தியா போயிட்டு இருக்குல்ல அதனால எங்களால கிராஸ் பண்ண முடியாதுன்னு. ஹீரோவும் நீ தனியால சண்டை போட்டியா 10,000 படை வீரர்களை வச்சுன்னு. ஹீரோயினும் ஆமா நாங்க அந்த 20,000 படை வீரர்களை வரவிடாம பண்ணிட்டோம், நாங்க ஜெயிச்சிட்டோம், நான் உனக்கு பண்ணி கொடுத்த ப்ராமிஸை காப்பாத்திட்டேன்னு. ஆனா ஹீரோக்கு செம்ம காண்டாயிடுச்சு. வெறும் 10,000 படை வீரர்களை வச்சுட்டு 20,000 படை வீரர்களை நீ எதிர்த்து நின்றுக்க, உனக்கு ஒருவேளை யாராவது ஆயிருந்துச்சுன்னா நாங்க என்ன பண்றது, எங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்க மாட்டியா, உன்னால எதுவும் பண்ண முடியல அப்படின்னா எங்க கிட்ட சொல்ல மாட்டியா அப்படி எப்படின்னு திட்டுறாங்க. எல்லாரும் ஐயோ ஹீரோ சொதப்பிட்டான் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஹீரோக்குமே புரியல தான் செய்யறது தப்பு அப்படின்னு. ஹீரோயினும் ரொம்ப நல்லது, நான் உன்னோட ஆர்டருக்காக வெயிட் பண்ணல, அதுக்கு நீ எனக்கு இதுவும் சொல்லுவ இன்னமும் சொல்லுவ அப்படின்னு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. அட்வைசரும் ஏய் ஹீரோ இந்த நேரத்துல நீ இப்படி பேசி இருக்கவே கூடாது, கொஞ்சம் யோசிச்சு பேசி இருக்கணும், அவ தனி ஆளா நின்னு 10,000 படை வீரர்களை வச்சு 20,000 படை வீரர்களை அடிச்சு துரத்திருக்கா, அதுவும் நம்ம பக்கம் ஒரு லாஸ் கூட கிடையாது, நீ இந்த மாதிரி அவகிட்ட பேசியிருக்க கூடாதுன்னு ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இப்ப ஹீரோயின் தனியா ஒரு ரூம்ல இருந்துட்டு இருக்காங்களா. ஹீரோ போறாங்க, நீ ஏன் இங்க வந்த, தனி ரூமுக்கு போயிருக்க வேண்டியதானேன்னு. ஹீரோவும் உனக்காக ஆரஞ்சஸ் கொண்டு வந்தேன்னு. ஹீரோயினும் ரொம்ப நல்லது கிளம்பு அப்படின்றாங்க. ஹீரோவும் உனக்கு சூடா இருக்கணும் அப்படின்னா நான் வேணா இன்னும் கொஞ்சம் கந்தகத்தை கொண்டு வருவான்னு கேட்கறதுக்கு ஒன்றும் அவசியம் கிடையாது, இங்க சூடா தான் இருக்கு, நீ கிளம்பு அப்படின்றாங்க. ஹீரோ டக்குனு ஹீரோயினோட பக்கத்துல போய் உட்காந்துட்டு ஆனா எனக்கு குளிருதே, என் ரூம் ரொம்ப குளிரா இருக்குதே, ஓ ரூம் தான் சூடா இருக்கு, அதனால நான் இங்கே இருக்கவான்னு கேட்டோன்னே ஹீரோயினுக்கு சிரிப்பு
வந்துருச்சு. அதுக்கப்புறமா என்ன ஹீரோயினும் ஒன்னோட ஒன்னா ஒட்டிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோ சொல்றாங்க, நான் உன்கிட்ட இருந்து பிரிஞ்சிருந்தேன்ல, அந்த நாள்லாம் நான் உன்னை எவ்வளவு மிஸ் பண்ணிட்டு இருந்தேன் தெரியுமா? தனியா எழும்பும்போது, தனியா நடக்கும்போது எப்பவுமே எனக்கு உன்னோட ஞாபகமா தான் இருந்துட்டு இருந்துச்சு. நான் உன்னை ரொம்பவே மிஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா உனக்கு ரொம்ப தைரியம் தான், தனி ஆளா இருந்து அத்தனை வேலையும் செஞ்சிருக்கலான்னு. ஹீரோயினும், நான் என்ன பண்றது, நான் உனக்கு நிரூபிக்கணும்னு நினைச்சேன். நான் என்னோட தாத்தா ரெண்டு பேருமே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு தான் நினைச்சோம். ஆனா எங்களோட சிச்சுவேஷன் தான் எங்களுக்கு அந்த மாதிரி அமைஞ்சிருச்சு. இருந்தாலும் நான் எந்த ஒரு விதத்திலயுமே உன்னை தள்ளி விட்டுற கூடாது அப்படின்னு நினைச்சேன். உனக்கு பண்ணி கொடுத்த ப்ராமிஸை நிறைவேற்றணும்னு நினைச்சேன். அதனாலதான் என்னால முடிஞ்ச அளவுக்கு உனக்கு நான் ஹெல்ப் பண்ணிருக்கேன்னு. ஹீரோவும், உனக்கு ஏதாவது ஆயிருந்துச்சு அப்படின்னா நான் எப்படி தாங்கி இருந்திருப்பேன் அப்படின்றத எனக்கு தெரியல. நீ கிட்ட கேட்டல்ல, உங்க ஃபேமிலி மேல இருக்கக்கூடிய ரிவெஞ்சா நான் மறந்துடுவேனா அப்படின்னு. நானும் யோசிச்சு பார்த்தேன். அந்த ரிவெஞ்சை மட்டும் என்னோட மனசுல வச்சு நான் என்னதான் சாதிக்க போறேன்? எதுவுமே கிடையாதுல்ல. அதுக்கு பதிலா அந்த ரிவெஞ்ச் எல்லாத்தையுமே தூக்கி போட்டுட்டு நானும் உன் கூட உன்னோட ஃபேமிலியை பாக்குறதுக்காக வரணும்னு நினைக்கிறேன். நீ எந்த இடத்துல வளர்ந்த, எந்த இடத்துல படிச்ச, எந்த இடத்துல வாழ்ந்த, உன்னை எப்படி அங்க இருக்கவங்க எல்லாம் நடத்துறாங்க அப்படின்னு எல்லாத்தையுமே நான் என்னோட கண்ணால பார்க்கணும்னு நினைக்கிறேன். அதனால நாளைக்கு உன் கூட நானும் உன்னோட ஊருக்கு வர போறேன்னு. இதை கேட்டோடனே ஹீரோயினுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு. அப்படியே கிஸ் பண்றாங்க. சோ இவங்க ரெண்டு பேரும் எல்லா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கையும் விட்டுட்டு ஒன்னா சேர்ந்துட்டாங்க. ஆனா அந்த பக்கம் யான் இருக்கானே, அவன் அடிப்பட்ட பாம்பு மாதிரி தானே போயிருக்கான். எதனால அவன் இந்த போர்ல தோத்தான் அப்படின்ற விஷயங்களை அனலைஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். 20,000 படை வீரர்கள் ஓடி போன விஷயம் இவனுக்கு தெரிஞ்ச உடனே அந்த படை வீரர்களை தேடி கண்டுபிடிச்சு அவனோட லீடர் இருக்காங்களா, அவனை எல்லாரும் முன்னாடியுமே கொலை பண்ணுங்க. என்னை விட்டு ஓடி போகணும், எனக்கு முதுக காட்டணும்னு நினைக்கிறவங்க யாரும் உயிரோடு இருக்க மாட்டாங்கன்னு அவங்களுக்கு ப்ரூவ் பண்ணிட்டு அந்த படை வீரர்கள் எல்லாத்தையுமே நம்மளோட படையில சேர்த்துக்கோங்க. கொஞ்ச நாளையில நான் திரும்பவும் இந்த அட்டாக்கை கண்டினியூ பண்ணுவேன்னு. அப்ப அங்கிள் சொல்றாங்க, நீ இப்ப சின்ன பையன், அதனால கொஞ்சம் பொறுமையாயிரு, நம்ம பொறுமையா இதெல்லாத்தையும் செஞ்சுக்கலான்னு. ஆனா யான் கேட்கறதாவே இல்ல, மறுபடியும் ஒரு அட்டாக் பண்ணணும் அப்படின்றத முடிவு பண்ணிட்டான். எப்போ அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த பக்கம் ஜி ஹீரோயினோட ஃபேமிலியை பார்க்க போயாச்சா. ஹீரோயினோட ஃபேமிலி எல்லாருமே வெளியில நின்று ஜியை வரவேற்கிறாங்க. கொஞ்ச நேரத்திலே ஹீரோயின் வராங்க. ஹீரோ ஃபர்ஸ்ட் கீழே இறங்குறோன்னே அங்கிள் வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்களா. அப்போ ஹீரோ கண்டுக்கவே இல்லை, போயிட்டு நேரா ஹீரோயினை கீழே இறக்கி விடுறாங்க. அங்கிளும், ஹீரோயின் நீ ஹீரோ இந்த மாதிரி வேலை வாங்க கூடாது, நீ தான் அவனுக்கு சேவை செய்யணும்னு. ஹீரோவும், நான் தான் அவளுக்கு சேவை செய்யறேன், இதனால எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாதுன்னு சொன்னோடனே ஹீரோயின் சிரிச்சுட்டு வெக்கப்பட்டுக்கிட்டு அவங்க அப்பா கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல டேஷியோவும் பைசியுமே வராங்களா. அங்கிள் அதை கண்டுக்கவே இல்லை. அங்கிளுக்கு அவங்களோட பொண்ணு ஒரு குதிரை வீரன் கூட ஓடி போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான். குதிரை வீரன் கூட கிடையாது, அவன் குதிரை மேய்க்கிறவன், அவ்வளவுதான். சோ ஹீரோவை பெருமைப்படுத்தி பேசிக்கிட்டே இருக்காங்க. அது ஹீரோவுக்கு புரிஞ்சிச்சு. அதனால பைசி, உங்களோட தைரியத்தை நான் பாராட்டுறேன் அப்படின்னு பைசிய பெருமையா பேசிட்டாங்க. ஹீரோயினும், ஆமா இப்ப நம்ம எல்லாருமே ஒரே ஃபேமிலி அப்படின்னு சொல்றாங்களா. டேஷியோக்கு தான் கொஞ்சம் மனசு கஷ்டமா இருக்கு. ஐயோ நம்ம ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டோமே, இப்ப எப்படி அவளை ஃபேஸ் பண்றது அப்படின்ற மாதிரி. ஆனா ஹீரோயின் அதெல்லாம் யோசிக்கவே இல்லை, சிரிச்சுட்டு தான் இருக்காங்க. அங்களும், ஆனாலும் இவன் இந்த பைசி இருக்கானே, இவன் நம்மளோட ஃபேமிலி கிடையாது அப்படின்னு ஆரம்பிக்க போறாங்களா. அப்ப ஹீரோவும், ஆமா ஹீரோயின் சொன்ன மாதிரி நீ எங்களோட ஃபேமிலின்னு சொல்லிட்டாங்க. சோ அங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிடுச்சு ஹீரோவும் பைசி பக்கம் தான் இருக்காங்க. சோ நம்ம பைசிய தரக்குறைவா நடத்தக்கூடாதுன்னு. இப்ப எல்லாருமே வாங்க உள்ள போகலாம் அப்படின்னு உள்ள போறாங்க. அங்கிளுக்கு செம்ம காண்டாயிடுச்சு. இங்க இருக்கிறது நான் தான் அரசன், ஆனா எவனும் என்ன மதிக்க மாட்டேங்கிறான் அப்படின்னு கோபமா இருக்காங்க. எல்லாருமே சிரிச்சுட்டு உள்ள போயாச்சா. அப்போ நீங்க என்ன எங்களுக்காக ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னு ஹீரோயின் அவங்க அம்மா கிட்ட கேக்குறாங்களா. அவங்க அம்மாவும், உங்க ரெண்டு பேரோட ரூம் அப்படியே தான் இருக்கு, ரொம்ப ஜாலியா நீங்க என்ஜாய் பண்ணுங்க, அங்க உங்களுக்கு பிடிச்ச எல்லாமே இருக்கு, உங்களுக்கு தேவையான சாப்பாடு எல்லாத்தையுமே நாங்க ரெடி பண்ணி வச்சுட்டேன். சோ நீ எதை பத்தியும் கவலைப்படாத, ரொம்ப ஜாலியா இருன்னு. இதை கேட்ட உடனே தான் ஹீரோக்கு ஒரு மாதிரி இருக்கு. அப்படின்னா ஹீரோயின் இங்க இருக்கிறது வரைக்கும் அவளுக்கு தேவையான சாப்பாடு, அவளுக்கு தேவையான ட்ரெஸ், அவளுக்கு தேவையான எல்லா விஷயங்களுமே அவ கேட்காமலே அவளுக்கு கிடைச்சிருக்கு. ஆனா நம்மளோட வீட்டுல வரும்போது அவ எல்லாத்தையுமே எங்களுக்காக செய்ய வேண்டியதாயிடுச்சு. அதாவது ஹீரோக்கு என்ன சாப்பிட கொடுக்கணும், பாட்டிக்கு என்ன சாப்பிட கொடுக்கணும் அப்படின்ற எல்லாத்தையுமே இவ தான் பார்த்து செஞ்சிருக்கா. இவளை யாருமே பாத்துக்கல. சோ அதை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்களா. ஹீரோயினும் எல்லாரும் போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கூட தனியா, இந்த தான் நான் விளையாடினேன், இங்கதான் நானும் டேஷியோவும் எப்பவுமே பேசுவோம் அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் சுத்தி காமிச்சிட்டு இருக்காங்க. ஹீரோவும் என்ன மன்னிச்சிடுன்னு. ஹீரோயினும் இப்ப எதுக்காக சாரி கேக்குறேன்னு. ஹீரோ சொல்றாங்க, இங்க உனக்கு எல்லாமே கிடைக்குது, ஆனா அங்க நீ ரொம்ப கஷ்டப்பட்டலான்னு. ஹீரோயினும், நாங்க கஷ்டப்பட்டேன்னா இருந்தாலும் நான் சந்தோஷமா தானே இருந்தேன், நீ எனக்கு தேவையான எல்லாத்தையுமே செஞ்சு கொடுத்தல. கஷ்டம் எல்லாமே ஃபர்ஸ்ட் கொஞ்ச நாள் தான், அதுக்கப்புறமா பாட்டி உன்னோட அம்மா எல்லாருமே என்னை ஏத்துக்கிட்டதுக்கு அப்புறமா நாங்க சந்தோஷமா தான் இருந்தேன்னு ஹீரோ சிரிச்சுட்டே சொல்றாங்க. உனக்கு எப்படி பேசுறது அப்படின்றது நல்லாவே தெரிஞ்சிருக்கு. உனக்கு இது ஒரு வீடு அப்படின்னா நம்மளோட வீடு இருக்குல்ல, அதுவும் உன்னோட வீடு தான். நீ அதை உன்னோட வீடா இனி உரிமையா என்ன வேணாலும் பண்ணலாம், உனக்கு எல்லா அதிகாரத்தையுமே நான் கொடுக்குறேன்னு ஹீரோயின் சிரிக்கிறாங்க. எங்க சிங்கட்டாவது இந்த எபிசோட் முடியுது. ஹீரோ எல்லா கோவம் பகை
எல்லாத்தையுமே விட்டுட்டு ஹீரோயினுக்காக ஹீரோயினோட வீட்டுக்கு வந்திருக்காங்க. ஆனா யான் அப்படி கிடையாது. அது மட்டும் இல்லாம ஹீரோயினோட அங்கிள் கொஞ்சம் கோவத்துல இருக்காங்க, அவங்களை யாருமே கண்டுக்கல அப்படின்னு. சோ இந்த கோவம் எப்படி மாறும் அப்படின்ற எல்லாத்தையும் டாஷியோக்கும் ஹீரோயினுக்கும் இருக்கக்கூடிய அந்த மன கஷ்டம் இருக்குல்ல, அது சரியாகுமா அப்படின்றதையும் அடுத்த எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சோ மிஸ் பண்ணாம அடுத்த எபிசோட்காக வெயிட் பண்ணுங்க. இந்த எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு பிடிச்சிச்சுனா லைக் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. Thank you friends, take care, bye bye.